Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ட்ரையா இருக்கிறதுனால தான் டார்க் லிப் வந்தது அப்படின்னு சொல்றவங்களுக்கு there is a big reversal இருக்கு. ஒரு 10 வயசு 11 வயசுல இருந்தே கொஞ்சம் பிக்மெண்டேட்டட் லிப்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த ரிவர்சல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தட் இஸ் யுவர் லிப் கலர். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நானே சொல்லியிருக்கேன், கீ எடுத்து லிப்ல வந்து உனக்கு ட்ரை லிப்ஸ் இருக்குன்னு அப்ளை பண்ண. எஸ், அப்ளை பண்ணிக்கோங்க. பட் அது மாய்ஸ்சரைசரா ஏன் வேண்டான்னு சொல்றதுக்கு இவ்வளோ காரணம் இருக்கு. கண்டிப்பா இந்த ஐலைனர், இந்த ஃபவுண்டேஷன்லாம் தயவு செய்து போட்டுறவே கூடாது. பிகாஸ் நம்ம லேசர் ஹேர் ரிடக்ஷன் பேசும்போது அங்கே உள்ளார போகுது, அங்கே போய் வெடிக்குதுன்னு பேசணும் பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டு இங்கே இருக்க பிக்மெண்ட் நம்ம இங்கே டார்கெட் பண்ணுறோம்னா இந்த இடத்துல தான் வெடிக்க போகுது. ஸோ இப்படி வெடிக்கும் போது ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த சைன்ஸ் பல்ஜ் ஆகிறது, அதுக்குமே ரிமூவ் பண்ணும் போதுமே புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வின்டர் சீசன் கொஞ்சம் அப்படியே நியர்பைல இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகி அது வந்து ட்ரை ஆகிறப்போ அப்பர் லிப்பில் மட்டும் ஒரு மாதிரி ஒரு ட்ரைனஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். அது போக போக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த இடமே அப்படியே பிளாக் ஆகிடுது இல்லையா? ஸோ இதனால் நம்ம அது ஏற்படுது. சரி, நம்ம வந்துட்டு ஒரு ஹேபிட் நானுமே பண்ணுவேன். பட் ஸ்டில் லிப்பு வந்துட்டு ட்ரை ஆச்சுன்னா லிப் பாம்க்கு தேடுறோமோ இல்லையோ நாக்கு எடுத்து நக்கிறது தான். கரெக்டாக? அது வந்து ஆக்சுவலி அக்ரிவேட்டிங் ஃபேக்டர். பிகாஸ் சலைவாவில் வந்துட்டு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்குது. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தோலை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் போனால் இட் இஸ் கோயிங் டு மேக் இட் மோர் ட்ரையர் அண்ட் ட்ரையர். ஸோ நம்ம லிப் பாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வின்டருக்கு போகும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறமா வந்துட்டு கோல்டு விண்ட்ஸ்லாம் வரச்ச த ஸ்கின் இஸ் கோயிங் டு கெட் இரிட்டேட்டட். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த ஸ்டேஜஸில் பிளாக்காலாம் மாறுறதை விட ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெட்டிஷாக இருக்கும். அப்புறமா வந்துட்டு தோல் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேஷாக மாறும், தோல் உரியும், அப்புறமா தான் பிளாக்காக மாறும். ஸோ இந்த ரெட்டிஷாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம பிடிச்சிட்டா அந்த மாதிரி பிக்மெண்டேஷனுக்கு போய் சேர தேவையில்லை. அதுவுமே மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு வந்துட்டு வாய் சுற்றி இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு அந்த ரேஷஸ் வந்துட்டு நிற்கும். ஸோ அந்த ரேஷஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிவெண்ட் பண்ணோன்னா ஒரு குட் மாய்ஸ்சரைசிங் SPF containing lip balm. It starts with Vaseline Petroleum Jelly. Vaseline Petroleum Jelly is a wonderful lip balm for that case. நீங்கள் வந்துட்டு ஒரு நல்லா காஷ்மீர் சைடில் அந்த மாதிரி சைட்லலாம் நல்லா ஸ்னோயாக, நல்லா ஸ்விட்சர்லாண்டில் டாப் ஆஃப் த மவுண்டன்லாம் போயிட்டு நிற்கும் போது விரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நல்லா திக்கான அக்ளூசிவ் மாய்ஸ்சரைசிங் பாம்ஸ் ஆர் வேஸ்லின் மாதிரி திக்காக போட்டால் தட் இஸ் த பெஸ்ட் திங் தட் யூ கேன் டூ. அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி டார்க்காக மாறாமல் இருக்கிறதுக்கு அக்ளூசிவ் ப்ரொடெக்டிவ் மாஸ்க். இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கார்ஃபில் வந்துட்டு அந்த மங்கிக்குள்ளாலாம் போடுவாங்கல்ல, அதில் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும்தான் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் கண்ணு சைடில். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆகக்கூடிய ஏரியாஸ். ஸோ அதில் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நக்காமல் இருக்கணும், லிக் பண்ணாமல் இருக்கணும், பைட் பண்ணாமல் இருக்கணும், பிக் பண்ணாமல் இருக்கணும், லிப் பாம் எடுத்து கரெக்டாக போடணும். அவ்வளோதான். இதுக்கு ப்ரிவென்ஷன். திஸ் இஸ் ப்ரிவென்ஷன். சொல்யூஷன் வந்துட்டு வந்துடுச்சு. வந்த பிறகு அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜில் பிடிச்சா ஆப்வியஸாக ஏர்லி ஸ்டேஜில் ரிவர்ஸ் பண்ணலாம். சில பேருக்கு இந்த டார்க் லிப் வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு ட்ரையாக இருக்கிறதுனால தான் டார்க் லிப் வந்தது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு there is a big reversal இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம வந்துட்டு டாப்பிக்கெல்லாம் வந்துட்டு இப்போலாம் லிப் பாம்லேயே வந்துட்டு கலர் ரிவர்சிங் லிப் பாம்ஸ்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. சர்டன் ஏஜென்ட்ஸ் நம்ம ஸ்கின்ல பிக்மெண்டேஷனுக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிக்மெண்டேஷன் ரிடக்ஷன் ஏஜென்ட்ஸ்லாம் லிப் பாம்ஸ்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களால அப்போதைக்கு ஏதோ ஒரு புண்ணால பிக்மெண்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ரிவர்சல் சான்சஸ் இருக்கு. சப்போஸ் சின்ன வயசுல இல்லாட்டி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு பிக்மெண்டட் லிப்ஸ் இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10 வயசு 11 வயசுல இருந்தே கொஞ்சம் பிக்மெண்டேட்டட் லிப்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த ரிவர்சல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தட் இஸ் யுவர் லிப் கலர். அப்படிங்கிறவங்களுக்கு ரிவர்சல் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போதைக்கு வந்துட்டு ஒரு டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து தேடலாம். அதான் டெம்பரவரினா ஒரு 1 year 2 years லாஸ்ட் ஆகும், அதுக்கப்புறமா திருப்பி டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. விச் ஸ்டார்ட்ஸ் வித் லிப் நியூட்ரலைசேஷன். அந்த லிப்பில் வந்துட்டு பிக்மெண்டேஷன்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா,
லிப் ப்ளஷ்ன்னு சொல்லிட்டு அதிலே வந்துட்டு லிப்ஸ்டிக் கலர் எடுக்காமல் லிப் நியூட்ரலைசேஷன் சொல்லிட்டு பண்ணலாம். அதே மாதிரி லிப் பீல்ஸ் பண்ணலாம், லேசர் டோனிங் ஃபார் லிப்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹைட்ரேஷன், லிப்பு வந்துட்டு ஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிக்மெண்டேஷன் நிறைய தெரியாது. ஸோ அந்த ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு லிப் பூஸ்டர்ஸ் வரைக்கும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்துட்டு வந்துருச்சு. ஸோ அது விச் யூ ஆர் கோயிங் டு சூஸ், அட் வாட் ஸ்டேஜ் யூ ஆர் கோயிங் டு சூஸ், whether you are your pigmentation is because of family related வருதா இல்லாட்டி trauma related வந்திருக்கா அப்படிங்கிறதுக்கான answers வந்துட்டு will help us choose the correct treatment. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மளுக்கு இப்போ பீப்புள்ஸ்க்குலாம் எப்படின்னா நம்மளுக்கு இது வேண்டாம்னா நம்ம உடனே இதை வந்து க்யூர் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், லைக் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறோம். பட் அப்படி இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்பில் லைக் சன்ஸ்க்ரீன் அதுக்கு ஓரியன்டான ஒரு கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஏன் டே டு டே லைஃப்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும், நேச்சுரலாகவே போயிடலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ சன்ஸ்கிரீனுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் கீயை வந்து நல்லா ஒரு பிளேட்ல வச்சு இது பண்ணி அதை வந்து லைக் ஒரு மாய்ஸ்சரைசரா அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? சன்ஸ்கிரீன் டோட்டலாக வேற, மாய்ஸ்சரைசர் டோட்டலாக வேற. யூ யூஸ் கீ ஃபார் அ மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி ஃபார் யுவர் பாடி அப்படின்னா அப்போ எதுக்கு கீ சாப்பிட்றதுக்கு? கீ வந்துட்டு சாப்பிட்றதுக்கு. Coconut oil was used as a moisturizing agent. Yes, I still advise clients and patients to apply hair oil வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீ ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கோ, ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ண வேண்டாம். இதுவே நீ வந்துட்டு நல்ல குளிர்காலம் ஃபின்லாண்டில் நல்லா வந்துட்டு ஒரு ஸ்னோய் ஏரியாவில் இருக்குன்னா ஸ்கேல்ப்புக்குமே அப்ளை பண்ணிக்கோ, ஸ்கின்னுக்குமே அப்ளை பண்ணிக்கோ. த கோகோனட் ஆயில் இஸ் அ வெரி குட் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட். பட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு வரச்ச ரெண்டு பாகமாக பிரிக்கிறது. ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் சொல்லிட்டு இருக்கிறது. பேசிக்கலாக சன்னுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடுறோம். நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் போட்டு வெளியில் இருக்க சன்ரைஸ் உள்ளார வராமல் தடுக்கிறோமோ, பட் நம்ம சன்ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு வெயில் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அதில் யூவிஏ ரேஸ் இருக்குது, யூவிபி ரேஸ் இருக்குது, நிறைய விசிபிள் லைட்ஸ்லாம் ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த யூவிஏ ரேஸ் வந்துட்டு இஃப் ஆர் ஆல் த அல்ட்ரா வயலட் ரேஸ் நம்மளுக்கு வந்துட்டு எனக்கு பிக்மெண்டேஷன் ஆகக்கூடாது. எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 40 வயசில் 40 வயசு மாதிரி தெரியணும். எனக்கு வந்து ரிங்கிள்ஸ் வந்துட்டு 20 வயசுலேயே வரக்கூடாது. எனக்கு பிம்பிள்ஸ் வந்தால் ஸ்கார் ரொம்ப டீப் ஆகக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சன்ஸ்க்ரீன் போட்டாலே இதெல்லாம் ப்ரிவெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேஜராக நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவே இது வந்துட்டு கீ மாய்ஸ்சரைசர், அந்த 100 times வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் தானே சொன்னீங்க, அதை கீ மாய்ஸ்சரைசர்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே ரெண்டாக பிரிக்கிறேன். இப்போ கீயை சாப்பிட்றது, கீயை வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறது. நீங்கள் கீயை சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் அ ஹெல்தி ஃபேட், யுவர் ஸ்கின் இஸ் கோயிங் டு க்ளோ. 1 spoon a day கீயை சாப்பிட்டு பாருங்கள். வித் அ குட் பேலன்ஸ்டு டயட் யுவர் ஸ்கின் வில் க்ளோ டு த மேக்ஸ். அந்த கீ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி தான் க்ளோ ஆகணுங்கிறது கிடையாது. நம்ம வந்துட்டு இப்போது இந்த 100 times கீ மாய்ஸ்சரைசர்லாம் வந்துட்டு போன காலத்துலலாம் தடவுனாங்க, கீயை தான் வந்துட்டு எடுத்து மேலே தடவிக்கிட்டாங்க. ஏன் வந்துட்டு நீங்கள் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் மெனி பாயிண்ட்ஸ் ரேக் டுவர்ட்ஸ் தட். பிகாஸ் நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு டோட்டலாக ஒரு சிட்டியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்மளை எல்லாமே பார்ப்பாங்க. பட் there are multiple changes that has happened in our lifestyle, in our way of living. ஊருக்கு போனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த திண்ணையில் படுத்து தூங்குறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கட்டும், நம்ம காட்டுக்கு போயிட்டு மாமரத்துக்கு கீழே வந்துட்டு நல்லா அந்த ப்ரீஸில் உட்காரதா இருக்கட்டும், அங்கே போய் வேலை செய்கிறதா இருக்கட்டும், டோட்டலாக அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். வாழையில் வந்துட்டு சாப்பிட்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன் த கோ பிக்கப் ஃபுட்டு, ஃபாஸ்டர் டெலிவரி ஃபுட்ஸு, சேர் ஜாப், செடென்ட்ரி ஜாப்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளே காசு எக்கச்சக்கமாக பே பண்ணி ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்காக இருக்கட்டும், கார்டியோவாக இருக்கட்டும், ஒரு காலையில் எழுந்திரிச்சு போகிறதுக்கு வந்துட்டு ஷூ செலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கான மேட்ச் அவுட்ஃபிட் செலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்துட்டு இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் that is put upon us. So இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு urbanized ஒரு வெஸ்டர்னைஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் நம்ம இருக்கோம்.
இந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளோட ஸ்கின்னுமே அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் ஆக போகுது. ஆயில் செக்ரீஷன் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆக போகுது, எக்ஸசிவ் டஸ்ட் பொல்யூஷன் நம்ம மேலே வந்து உட்கார போகுது, வெளியில் போயிட்டு கொஞ்சம் ஒரு 2 minutes நின்னா கூட வந்துட்டு வேர்த்து கொட்டக்கூடிய என்வாயன்மெண்ட்டில் இருக்கும் போது இவ்வளோ திக்கான இந்த கீ மாய்ஸ்சரைசரை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும் போது இட் இஸ் நாட் ஒன்லி அ ஃபிலிம், இட் இஸ் மோர் லைக் அன் அக்ளூஷன் தட் வி ஆர் கிவிங். ஸோ சில பேர் நானே சொல்லியிருக்கேன், கீ எடுத்து லிப்பில் வந்துட்டு உனக்கு ட்ரை லிப்ஸ் இருந்ததுன்னா அப்ளை பண்ண, எஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் அது மாய்ஸ்சரைசராக ஏன் வேண்டான்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ காரணம் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு தின் வெயிட், ஒரு தின்னான ஒரு ஜெல் பேஸ்டு ஒரு நிறைய வந்துட்டு இப்போ டிரான்ஸ்பரண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் வந்துடுச்சுல, அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடுறதுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங்கே கிடையாது. சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும்தான், ஒரு ஷீல்டாக இருக்க போது for the concerns that you think you might get or you are already having. ஸோ ஆன்டி-ஏஜிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி பிக்மெண்டேஷன் ரிடக்ஷனுக்காக இருக்கட்டும் சன்ஸ்க்ரீன் தான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாலிக்யூல். அது மாய்ஸ்சரைசரை வச்சு ஈக்குவேட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து டாட்டூஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேர் டாட்டூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து லிப் டாட்டூ அது வரைக்குமே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாட்டூஸ் வந்து ஸ்கின்னுக்கு நல்லதா? ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான், விச் பிளேஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் டன். ஸோ ஃபர்ஸ்ட்டு விச் பிளேஸ் வந்துட்டு எந்த இடத்துல போய் பண்ணிக்கிறீங்க அப்படிங்க, எந்த டேட்டூ பாரில் போய் பண்ணுறீங்க. சும்மா நான் மட்டும் போனேன், ஒரு வெக்கேஷன் கோவா போனேன், பாண்டிச்சேரி போனேன், ஒரு எங்கேயோ போனேன், நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு நைட்டில் வந்துட்டு அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் நம்ம மட்டும் போய்ட்டு டேட்டூ போட்டுக்கிட்டோம், ஒரு நம்ம அந்த டேட்டூவோட சலூனை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்துட்டு சர்டிஃபைடாக இல்லையான்னு பார்க்காம சீப்பான காஸ்ட்டுக்கு போய் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. It should be a certified tattoo salon. It should be, they should be a proper needle change. There should be a proper ink that is being used, a proper tattoo artist. போஸ்ட் கேர் ப்ராப்பராக கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோலாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம குழந்தைங்களா இருக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று பச்சை குத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த பச்சை குத்துக்கிறதுக்கு வந்துட்டு இட்ஸ் பேசிக்லி ரோட் சைடில் வந்துட்டு மெர்க்யூரி பேஸ்ட் ஆர் ஹெவி மெட்டல் பேஸ்ட் இங்க் எடுத்து ஒரு குச்சை வச்சுக்கிட்டு நல்லா ஸ்கின்னுக்குள்ளார வந்து பிக்மெண்ட்டை செலுத்துறது தான். அதே இது கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ஸ்டெரிலைஸ்ட் என்விரான்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பராக பண்ணுறது தான் இந்த டாட்டூஸ் அப்படின்னு சொல்கிறது. அது ஸ்டெரிலைஸ்டாக இருக்கும் போது மட்டும்தான் அது ஸ்டெரிலைஸ்ட். If it is not sterilized, needle change பண்ணல, நல்ல சுத்தமாக இல்லை அந்த இடம், நல்ல ப்ராப்பர் ஸ்டெரிலைசேஷன் ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோவே பண்ணலை அப்படின்னா பண்ணுறது சுத்த வேஸ்ட். பிகாஸ் யூ மைட் go to an extent where you might be in a danger of getting a sexually transmitted disease also. இந்த HIV அந்த மாதிரிலாம் பரவுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு ஒழுங்கான விசாரிப்பு இல்லாமல் நீங்கள் மட்டும் டக்குன்னு போயிட்டு ஒரு இமீடியட் டெசிஷன்ஸ் எடுத்து அதை சர்டிஃபைடாக இல்லாமல் பார்க்காம போடுறதுனால வர ஒரு பின்விளைவு தான். The second question, where are you getting, which place you are getting it done அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு உடம்புல எந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. ரீசெண்டாக ரொம்ப வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. இந்த கண்ணில் இந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான டாட்டூஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஐ திங்க் இன் ஒன் ஆஃப் தி டிபேட் ஷோஸ் ஒன்லி they were saying இந்த மாதிரி டாட்டூஸ் ஓகேவா இல்லையான்னு பார்க்கும்போது ஒரு பையன் வந்து கேஷுவலாக சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்துட்டு ப்ளூ கலர்லாம் வந்துட்டு டாட்டூ போட்டுட்டேன் just because it's trending அப்படின்னு சொல்லிட்டு. Just because it's trending, do not do those stupidities. Because கண்டிப்பாக கண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வைட்டலான ஒரு ஆர்கன். அண்ட் அதில் வந்துட்டு யூ கேன் கோ டு அன் எக்ஸ்டென்ட் வேர் யூ வில் லூஸ் யுவர் ஐ சைட் ஆல்சோ. ஸோ அந்த ட்ரெண்டிங்கிறதுக்காக இந்த மாதிரி மூடத்தனத்தெல்லாம் தயவு செய்து பண்ணாமல் இருந்தாலே, சும்மா வந்துட்டு யூ ஆர் ஹேவிங் அ லாங் டேர்ம் டிசையர் இருக்குது, எனக்கு வந்துட்டு யாரோட பேரை வாங்கிக்கணும், எனக்கு இந்த மாதிரி என்னோட ஸ்டார் சைன் வாங்கிக்கணும் அப்படிங்கும் போது ஒரு சேஃபான ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கைடன்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸ் வேணும், இந்த டாக்டர்ஸ் கைடன்ஸ் வேணும்ல, உங்களுக்கு வந்து மூளை இருந்தாலே போதும். கரெக்டான இடத்துல வந்துட்டு வேர் யூ கெட் இட் ஃப்ரம் அ சர்டிஃபைடு டாட்டூ பார், அது பண்ணாலே கரெக்டான டாட்டூ வந்துட்டு கரெக்டான இடத்துல வந்துட்டு பண்ணால் இட் இஸ் சேஃபர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லிப் டாட்டோ, அதுவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. லிப் பிக்மெண்டேஷனாலுமே வந்து லிப் டாட்டோ பண்ணிக்கிட்டா அது வந்து மறைஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து லிப்ஸ்டிக்கே போட வேண்டாம், நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்குமா மேம் ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக. லிப்பு மட்டும் இல்லை, நம்ம லிப்பு வந்தது, ஐலைனர் வந்தது, தென் ஸ்கின்னுக்கு மேலே ஸ்கின் கலர் ஈவனாக கொடுக்கறதுக்கான ஃபவுண்டேஷன் மாதிரி கொடுக்கறதுக்கான டாட்டூ மாதிரிலாம் வந்தது. See, everything is a pigment.
இஃப் யூ ரியலி வாண்டட் பிளாக் கலர் பிக்மெண்டேஷனை எனக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணணும் அப்படின்னா லிப் நியூட்ரலைசேஷன் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் அப்படிங்கிறது, லிப் ப்ளஷ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் ப்ரிஃபரன்சஸில் வந்தது தான். பட் அதுவுமே இட் இஸ் அ பிக்மெண்ட். பிக்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, சும்மா நம்ம வந்துட்டு மேக்கப் போடுறோம், மேக்கப் போடும் போது லிப்ஸ்டிக் போடுறோம், லிப்ஸ்டிக் போடும் போது மேக்கப் ரிமூவ் பண்ணோடனே அந்த பிக்மெண்ட் போயிடுதில்ல, அந்த மாதிரி கிடையாது. அந்த லிப் பிக்மெண்ட் ஸ்கின்னுக்கு கீழே இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்க தான் போகுது. அப்படின்னா அந்த பிக்மெண்ட்டுக்கான லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லைஃப் வந்துட்டு சன் ரேஸ் பண்ணும்போது, யூவி ரேஸ் பண்ணும்போது, இல்லாட்டி உன் உடம்புல வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் வரும்போது அதோட கெப்பாசிட்டியாக, அதோட பிக்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறும். அப்படியே இருக்க போகிறது கிடையாது. என்ன தான் நம்ம வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட் ஒரே இடத்துல வச்சாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறி ஒரு மாதிரி எண்ணெல்லாம் பிரிஞ்சு குழப்பம்னு ஆகிடும்ல. த சேம் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் த பிக்மெண்ட் தட் இஸ் அண்டர்நீத் யுவர் ஸ்கின் ஆஸ் வெல். ஜஸ்ட் இட் இஸ் கோயிங் டு டேக் அ லிட்டில் லாங்கர் டைம் டு ஷோ தோஸ் ரிசல்ட்ஸ். பட் அந்த மாதிரி ரிசல்ட்லாம் காமிக்கும் போது தான் பேர் ஆக்சிடைசேஷன் சொல்லுவோம். அந்த ஆக்சிடைசேஷன் வந்துட்டு கலர் மாறலாம், இல்லாட்டி உரு மாறலாம், ப்ராப்பர்ட்டிஸ் மாறலாம். அதனாலே ஃபாரின் பாடி கிரானிலோமான்னு வரலாம். ஸோ இஃப் இட் இஸ் இன் வெரி மச் பிக் நீட் யூ மைட் ஹாவ் தட் ஆஸ் அ ஒரு பேக்கப். பட் நல்லா இருக்கிற லிப்ஸ்க்கு போயிட்டு லிப் பிக்மெண்டேஷன் ஆர் லிப்ஸ்டிக் அப்படின்னு போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ஐலைனர், இந்த ஃபவுண்டேஷன்லாம் தயவு செய்து போட்டுறவே கூடாது. பிகாஸ் இட் இஸ் கோயிங் இன்டு த டேஞ்சர் ஜோன் வருது. இது வந்துட்டு இட் இஸ் நாட் கோயிங் டு பி இன் த சேம் ஒயிட் ஆர் பீச் ஆர் ப்ளஷ் கலர் தட் யூ இனிஷியலி புட். கலர் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அது சேஞ்ச் ஆகிட்டு தெரிஞ்சும் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா மேம்? லைக் வந்து நான் வந்து லிப் டாட்டோ பண்ணிக்கிட்டேன், பட் இப்போ எனக்கு அது பிடிக்கல, ஸோ நான் என்னோட பழைய லிப்ஸே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம், ரிவர்ஸும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இட் இஸ் அ டிஃபிகல்ட் ப்ராசஸ். லேசர் தான், ஒரே லேசர் தெய்வமாக நம்மக்கிட்ட இருக்குது. அந்த லேசர் நம்பி தான் everything is happening. But it is not easy as we say. நம்ம இப்போ நான் ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் அந்த பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், எங்களுக்காக இருக்கட்டும், அடுத்து பேர்ன் ஆகாமல் பண்ணணும். ரிமூவ் பண்ணும் போது பத்திரமா ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் ஒன்ஸ் யூ ஆர் இன் அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் அன் வெரி ஈஸி ப்ராசஸ். போட்டோம் ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸ்கின் வந்துட்டு இஸ் நாட் கோயிங் டு பி த சேம் க்ளீன் ஸ்லேட் தட் வாஸ் பிஃபோர் டூயிங் தட். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறமா பேக்கப் இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பை எடுத்துக்கணும். அதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னு கொஞ்சம். யூஸ்வலாக வந்துட்டு லேசர் வரும்போது இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு டேட்டூ ஒன்று இருக்குது. அந்த டேட்டூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமிங் க்ரீம் கண்டிப்பாக வலிக்கும். அப்படிங்கும் போது நமிங் க்ரீம் போட்டுருவோம். கரெக்ட். ஸோ நல்லா வந்துட்டு நம்ம நமிங் க்ரீம் போட்டுருவோம். நமிங் க்ரீம் போட்டுட்டு நம்ம லேசர் ஷாட்ஸ் அடிப்போம். லேசர் ஷாட் அடிக்கும் போது பிக்மெண்டிங் இருக்கும். நம்ம லேசர் ஹேர் ரிடக்ஷன் பேசும்போது அங்கே உள்ளார போகுது, அங்கே போய் வெடிக்குதுன்னு பேசணும் பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டு இங்கே இருக்க பிக்மெண்ட். ஸோ நம்ம இங்கே டார்கெட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல தான் வெடிக்க போகுது. ஸோ இப்படி வெடிக்கும் போது ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த சைன்ஸு பல்ஜ் ஆகிறது, அதுக்குமே ரிமூவ் பண்ணும் போதுமே புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அண்டர் தி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஒன்லி வி வில் பி டூயிங். அப்படி ஆனாலுமே வந்துட்டு ரிவர்சலாக தான் இருக்கும். அதுவுமே அந்த லேசர் சூஸ் பண்ணுறதுமே கரெக்டான ஆளுக்கு. இப்போ பிக்கோ லேசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சென்னையில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. Q-switch லேசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு சென்னையில் வச்சுருக்காங்க. ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட அகெயின் போய் பண்ணணும். நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க அண்டர் different money spectrum also. Choose it rightly and go. Just because வந்துட்டு இல்லை இங்கே போனாலே வந்துட்டு அவங்க காசை வந்துட்டு பில்லை தீத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டெசிஷன் எடுத்துகிட்டு டோன்ட் கோ டு அ நான் டெர்மேட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் the multiple things arising using the public's notion of சீப்பாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் சீப்பாக பண்ணுறேன், வா என்கிட்ட லேசர் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே சும்மா ஏதோ ஒரு லேசர் எடுத்துகிட்டு வந்துட்டு அடிக்கும் போது தான் இந்த மாதிரி பயப்படணும். நம்ம ரிமூவ் பண்ணும் போது பயம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காஷியஸ் வந்துட்டு நம்ம மைண்டில் இருந்தாலே போதும். we will take the right informed decisions. ஸோ நிறைய டவுட்ஸ்க்கு வந்து ரொம்பவே கிளியரான ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்தீங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கும் சரி எனக்குமே சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand.